ரோமா என்ன பண்ணுறீங்க? குழம்பு வைக்கிறதுக்கு வெங்காயம் வெட்டிட்டு இருக்கேன்ப்பா. ஓகே. மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்ன மீனுன்னு பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாமா? குட்டி தம்பி பார்த்தீங்கன்னா அந்த மீன் மார்க்கெட்டில் பம்பரம் இருக்கும், அது சொல்லிவிட்டான். அவனுக்காக இந்த பம்பரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வாங்கிட்டே தான் வர்றோம், ஆனால் தம்பிங்க உடச்சிட்றது இதே வேலை தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லித்தலை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே விலாக் தான் பார்க்குறோம். இன்றைக்கி ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா சின்ன தம்பி தான் வீடியோ எடுத்துகிட்டு அழகாக வந்து பேசினோம் அம்மா என்ன பண்ணுறீங்கன்னு. நான் அதனால் அதை அப்படியே விட்டுட்டேன், ஃபஸ்ட் இதாகவே விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லித்தலை இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பஜ்ஜி போண்டா வந்து சூடாக இருந்ததுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தம்பி பாருங்களேன், அந்த பம்பரம் வாங்கிட்டு வந்ததுமே பிரிச்சிட்டான். பெரிய தம்பி பார்த்தீங்கன்னா அவரும் பெரிய தம்பி தான் மீன் வாங்கவே போயிருந்தாங்க. அப்புறம் மீன் வாங்கிட்டு தம்பி வந்து முடி வெட்டுறதுக்காக போயிட்டான். அவன் வர்ற கேப்பில் பார்த்தீங்கன்னா இவன் அந்த சின்ன பம்பரத்தை எடுத்து இது பண்ணிட்டான். அவன் வர்றதுக்குள்ளே பெருசு இதையும் பிச்சிருவான். அவனோடதை வந்து கேட்டுட்ருப்பான். 2 குட்டீஸ் இருக்கிற வீட்டில் இதுதான் நடக்கும். யார் வீட்டிலலாம் இப்படி நடக்குதுன்னு சொல்லுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன மீனுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெத்திலி வாங்கியிருக்கோம். அப்புறம் வாவல் மீன் வாங்கியிருக்கோம். நெத்திலியெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, தலையெல்லாம் கிள்ளி குழம்பு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணியாச்சு. இந்த வாவல் மீன் பார்த்திங்கன்னா வறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு மீன் வாங்கியிருந்தோம். அந்த மீன் பேர் வந்து கனவான்னு சொன்னாங்க. இதான் நாங்கள் இது ஃபஸ்ட் டைம் வாங்குகிறோம். இது வரைக்கும் இந்த மீன்லாம் வாங்கினதில்லை. கொஞ்சம் பெருசாக இருக்குமாமா, ஆனால் இந்த டைம் வந்து சின்னதாக அங்கே இருந்தது, அதனால் வந்துட்டு இதுதான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. இது வரைக்கும் எனக்கு இது சாப்பிட்டதில்லை. இறாலெல்லாம் வாங்கியிருக்கோம், ஆனால் இது கனவா இது வரைக்கும் வாங்கினதில்லை. இதாங்க ஃப்ரெண்ட்ஸ் மீன் வாங்கிட்டு வந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மா வந்திருக்காங்க. அம்மா வீட்டுக்கு வந்து 6 மாதம் ஆச்சு. அன்றைக்கு டைம் வந்துட்டு போயிருந்தாங்க. அப்புறம் இப்போ 6 மாதமே ஆயிடுச்சு. அம்மா வந்து இன்றைக்கி வந்திருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு குழம்பு வச்சாச்சு. நெத்திலி மீன் குழம்பு வச்சாச்சு. வாவல் மீன் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். சாப்பாடு வச்சு இறக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் குட்டி தம்பியும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க முடி வெட்டுறதுக்கு. 2 பேர்த்துக்கும் முடியெல்லாம் வெட்டி விட்டு வந்துட்டாங்க. அதுக்குள்ளே நான் சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். அந்த கனவாவும் பார்த்திங்கன்னா தொக்கு மாதிரி பண்ணிட்டேன். பெப்பர் ஃப்ரை இருக்குல்ல, மிளகு வறுவல் மாதிரி நல்லா சோம்பு சீரகம் மிளகு எல்லாம் ட்ரை ரோஸ்ட்டை வறுத்து லாஸ்ட்டாக போட்டு நம்ம தொக்கு எப்பவும் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணிட்டேன். நல்லா தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. என்ன சொல்கிறது, இறாலோட டேஸ்ட்டு தான் இருக்குது. கறி அந்த சிக்கன் கறியெலாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இதாக தான் இருந்தது. அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு அம்மா கூட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிவிட்டு, அம்மா வந்ததே 12 மணி போல் தான் வந்திருந்தாங்க. 12:30 போல் தான் வந்திருந்தாங்க. இப்போ ஈவினிங்கே கிளம்பிடுவாங்க. அப்புறம் நான் ஒரு சாரீ எடுத்திருந்தேன், அதெல்லாம் காமிச்சிட்டு பார்த்துட்டு பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் பூ வந்தது, உதிரி பூ வீட்டு பக்கத்தில். சரி அம்மா கூட உட்காந்து பேசிகிட்டே அப்படியே பூ கட்டலாம், இல்லைன்னா எப்போது சாப்பிட்டது தூங்கிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி இன்றைக்கி அம்மா இருக்கவும் அம்மா கூட பேசிகிட்டே உட்காந்து பூ கட்டலாம் அப்படின்னு சொல்லி பூ கட்டிகிட்டு இருந்தேன். சின்ன தம்பி பார்த்திங்கன்னா டிவி பார்த்துட்டு இருந்தான். பெரிய தம்பி வந்து நான் பூ கட்டுறது வீடியோ எடுத்துட்டேன். அம்மா அந்த பூ அழகாக இருக்குமா, இப்படி சுற்றி விடுமா, இதெல்லாம் சுற்றி விட்றாங்களா, இந்த மாதிரி சுற்றி விடுமா பூக்கடையிலலாம் அப்படியே. அப்புறம் அந்த பூவெல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஞாயிற்றுக்கிழமை ஜாலியாக இப்படியே போயிடுச்சு. சமைச்சாச்சு, சாப்பிட்டாச்சு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு முடிஞ்சது. நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.